அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தும்பலின் போது அல்ஹம்துலில்லாஹ் எதற்காக சொல்லப்படுகின்றது? அதேபோல் தும்பியோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யரஹமுக்குமுல்லா என்று ஏன் சொல்கின்றோம்? மனிதன் தும்பக்கூடிய நேரத்தில் அந்த தும்பலின் காற்றின் வேகம் என்பது 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கின்றது. அந்த நேரத்தில் தும்பக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய உலாவியலமோ உடையக்கூடலாம். இரண்டாவது, தும்பக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாணயங்கள் ஒரு சில நொடிகள் என்ன ஆகுது, நின்று போகுது, கம்மியாக குறைந்து போகுது. அந்த நேரத்தில் இதயம் கூட நின்று போகலாம். ஒரு தடவை மனிதன் தும்பினால் அவன் ரெண்டாவது உயிர் பித்து வருகிறான் அர்த்தம். இது நன்றி செலுத்துவதற்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். அதே போல் மற்ற சகோதரர் ஏன் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அல்லாஹ் அவங்கள நல்லபடியாக காப்பாற்றிட்டான். ஏன்னா தும்பல்னு சாதாரண தும்பல் மரணத்தை ஏற்படுத்தும். அந்த